Hi friends, welcome to Let's Code Tamil YouTube channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹையர் ஆர்டர் காம்பனண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஹையர் ஆர்டர் காம்பனண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட் வந்து இன்புட்டாக ஒரு காம்பனண்ட்டை எடுத்துட்டு இன் ரிட்டர்ன் வந்து எக்ஸ்ட்ரா லாஜிக்லாம் ஆட் பண்ணி நியூ காம்பனண்ட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணால் அதுதான் வந்து ஹையர் ஆர்டர் காம்பனண்ட். இப்போ எதனா ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ வந்து ஒரு பட்டன் காம்பனண்ட் இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ பட்டனுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆட் பண்ணி பட்டனோட கலரு பார்டரு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ வந்து அந்த அந்த ப்ராப்பர்ட்டி அந்த காம்பனண்ட் வந்து நீங்கள் மல்டிபிள் காம்பனண்ட்டோட ஷேர் பண்ணணும். இப்போ சேம் லாஜிக்கை நீங்கள் மல்டிபிள் காம்பனண்ட்க்கு அப்ளை பண்ணால் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் அந்த கோடு எழுத தேவையில்ல, அந்த சிஎஸ்எஸ் லாஜிக் வந்து எழுத தேவையில்லை. என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஹையர் ஆர்டர் காம்பனண்ட்டாக எழுதிட்டு நீங்கள் வந்து அதை மற்ற காம்பனண்ட்டோட ஜஸ்ட் ரேப் பண்ணால் போதும், அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிடும். அதோட டெஃபினிஷன் என்னன்னு நீங்கள் பார்த்துடலாம். ஆக்சுவலாக ஹையர் ஆர்டர் காம்பனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா a pattern where a function takes a component as an argument and returns a new component. ஓகேங்களா? இங்கே வந்து அது எப்படி ஒர்க் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நீங்கள் கஸ்டம் லாஜிக் எழுதுனா பட்டன் காம்பனண்ட்னு வச்சுக்கோங்க. ஹையர் ஆர்டர் காம்பனண்ட் நீங்கள் வேறு எதனா காம்பனண்ட்டோட நீங்கள் அந்த லாஜிக்கை அப்ளை பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் ரேப் பண்ணால் போதும். ஹையர் ஆர்டர் காம்பனண்ட்டில் இந்த மாதிரி ரேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து இந்த லாஜிக்லாம் ஆட் ஆகி உங்களுக்கு நியூ காம்பனண்ட் வந்துடும். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு நார்மல் மேன் இருக்கான் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஹியூமரை வந்து ரேப் பண்ணிங்கன்னா ஹில் பிகம் அ காமெடியன். ஸோ உங்களுக்கு இது ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். அப்புறம் ஒரு மூவினா ரொமான்டிக் மூவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொமான்டிக் மூவி இஃப் ஜஸ்ட் ரேப் பண்ணிங்கன்னா ஹியூமர் அப்படின்னு ஒரு காம்பனண்ட்டை வந்து ரேப் பண்ணிங்கன்னா ரொமான்டிக் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் கூட இன் ரிட்டர்ன் உங்களுக்கு என்னென்னா ரொமான்டிக் காமெடி வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். ஒய் ஹையர் ஆர்டர் காம்பனண்ட் டு ஷேர் அ காமன் ஃபங்க்ஷனாலிட்டி பிட்வீன் காம்பனண்ட்ஸ். ஓகேவா? இதுதான் நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த சேம் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நீங்கள் மல்டிபிள் காம்பனண்ட்ஸில் ஷேர் பண்ணால் அதுக்கு வந்து ஹையர் ஆர்டர் காம்பனண்ட் யூஸ் ஆகுது. இப்போ வந்து லாஜிக்கை கோடில் டைப் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. npx create react app-ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் தான் ஹையர் ஆர்டர் காம்பனண்ட்டு. இந்த லாஜிக் எல்லாம் சேம் தான். ஒரு கான்ஸ்ட் ஆட் ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஆடு மல்டிப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஏபின்னு சொல்லிட்டு ரெண்டு இன்புட் வாங்குது, ரிட்டர்ன் வந்து a+bன்னு கொடுக்குது. மல்டிப்ளைன்னு ஒரு ஃபங்க்ஷன்னு அதை வந்து மல்டிப்ளை பண்ணி காமிக்குது இந்த ரெண்டு நம்பரை. இப்போ கேல்குலேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். இப்போ என்ன பண்ணுறோன்னா அது வந்து ஒரு டைப் வந்து இன்புட்டாக எடுத்துக்கும், ரிட்டர்ன் வந்து ஒரு நியூ ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். கான்ஸ்ட் நியூ ஈக்குவல் டு கேல்குலேட்டர். இதுக்கு வந்து நீங்கள் டைப் பாஸ் பண்ணுறீங்க. இது எய்தர் மல்டிப்ளையாக இருக்கலாம், சம்மாக இருக்கலாம். இப்போ நான் சம்முன்னு பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெண்டு நம்பரை வந்து பாஸ் பண்ணணும். 4,5 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். இப்போது 4,5 ஆனால் 4 + 5 9. இது வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கே என்ன பண்ணலாம்னா ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 4 + 5 உங்களுக்கு 9ன்னு வந்தது. இதுதான் வந்து கேல்குலேட்டர் தான் வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துட்டு இன் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு நியூ ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, இங்கே நீங்கள் வேறு மல்டிப்ளைன்னு பாஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து லாஜிக் வந்து மாறிடும். வந்து 4 5 are 20ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இதுதான் வந்து ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஹையர் ஆர்டர் காம்பனண்ட்டும் இதுக்கு சிமிலர் டு திஸ் தான். நம்ம என்னன்னு பார்க்கலாம். அது இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், hello.jsன்னு சொல்லிட்டு ஒரு ஜேஸ் ஃபைல் ஒன்று எழுதுறேன். ஓகே,
இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுது. இப்போ நான் வந்து இந்த ஹெலோவுக்கு வந்து ஒரு ஸ்டைல் ஒன்று கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்கலாம்னா இப்படி கொடுக்கலாம். ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் வந்து ரெட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெலோ வந்து ரெட்டாக மாதிரி ஹெலோ ஃபாண்ட் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதே மாதிரியே வந்து வேற ஒரு காம்பனண்ட் எழுதுறீங்க. குயிக்காக எழுதிடலாம். ஓகே, டெஸ்ட்னு சொல்லிட்டு இன்னொரு காம்பனண்ட் எழுதியிருக்கேன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா கலர் ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டு காம்பனண்ட்டில் காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல், இந்த கலருன்றது வந்து காமனாக இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன், 2 டைம் எழுதியிருக்கேன். இது வந்து சிம்பிளாக ஒரு கலருன்றதுனால ஓகே நீங்கள் சிங்கிள் லைன் ஆஃப் கூட ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ கஸ்டம் லாஜிக் இருக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸ் லாஜிக் ஒன்று எழுதியிருக்கீங்க. இது இந்த அந்த காம்ப்ளெக்ஸ் லாஜிக்கை வேறு காம்பனண்ட்க்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் நீங்கள் அந்த காம்பனண்ட்க்கு எழுத தேவையில்லை. இது என்ன பண்ணலாம்னா அந்த காம்ப்ளெக்ஸ் லாஜிக் வந்து ஹையர் ஆர்டர் காம்பனண்ட்ல வந்து எழுதிட்டு நீங்கள் ஜஸ்ட் எங்கெங்கெல்லாம் வேணுமோ நீங்கள் ரேப் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஆட் ஆகிடும். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் ஒரு ஹையர் ஆர்டர் காம்பனண்ட் இப்போ எழுத போகிறேன். என்ன பண்ணுறேன், ஹெச்ஓசின்னு ஒரு ஃபோல்டர் உள்ள இந்த இதுக்கு வந்து ரெட் இல்லாமல் ஒரு பார்டரில் ஒரு பேக்ரவுண்ட் கலரு அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கலாம். அப்ளை border.jsன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து நம்மளோட ஹையர் ஆர்டர் காம்பனண்ட். இங்கே வந்து இம்போர்ட் என்னோட ஹையர் ஆர்டர் காம்பனண்ட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு பார்டர்னு சொல்லி வச்சுருக்கேன். நான் குயிக்காக கோட் எழுதிடுறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் வந்து என்னோடய ஹையர் ஆர்டர் காம்பனண்ட். இது என்ன பண்ணுதுன்னா ஒரு காம்பனண்ட்டை இன்புட்டாக எடுத்துகிட்டு அது வந்து நியூ காம்பனண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. இந்த காம்பனண்ட்டில் என்னோடய ஹையர் ஆர்டர் காம்பனண்ட் இருக்குது. நான் இங்கே வந்து என்னோடய லாஜிக் வந்து ஆட் பண்ணிப்பேன். என்னென்னா இந்த நான் என்ன காம்பனண்ட்டை உள்ளே ரேப் பண்ணுறேனோ அந்த காம்பனண்ட்டுக்கு வந்து நான் வந்து கஸ்டம் சிஎஸ்எஸ் கொடுக்க போகிறேன். இங்கே ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்துருங்க. ஓகே, இந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் எழுதியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்டர் டிஸ்பிளே அந்த இன்லைன் பிளாக் ஸோ தட் இது சென்டரில் வரும். வித் 200 ஹைட் ஆட்டோன்னு கொடுத்துருக்கேன் அந்த கரெக்டாக சென்டரில் உட்கார்றதுக்காக. அப்புறம் பேக்ரவுண்ட் வந்து ஆக்வா, அந்த ஃபாண்ட்டுக்கு வந்து ஹெலோன்ற ஃபாண்ட்டுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ஹெலோ என்னென்ன காம்பனண்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ அதுக்கெல்லாம் ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நீங்கள் இந்த ஸ்டைலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் ஸ்டைலை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு என்ஹான்ஸ்டு பார்டர் வந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேன். நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஹையர் ஆர்டர் காம்பனண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணியாச்சு, எப்படி வந்து காம்பனண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இம்போர்ட் பண்ணுங்கள், க்ரியேட் பண்ண ஹையர் ஆர்டர் காம்பனண்ட்டை. ஓகே, உங்களோட ஃபங்க்ஷன் என்னென்ன லாஜிக் எழுதுறீங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே என்ன பண்ணுங்க, கான்ஸ்ட் அப்டேட்டட் பார்டர்னு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், என்ஹான்ஸ்டு பார்டரை உங்களோட ஹெல்லோ காம்பனண்ட்டோட இப்படி ரேப் பண்ணிவிட்டு இந்த அப்டேட்டட் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து டெஸ்ட்டை வந்து இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். ஹெலோ மட்டும் உங்களுக்கு இருக்குது. ஒரு லைன் பிரேக் ஒன்று கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். சாரி,
இது வந்து அப்டேட்டட் பார்டர் சேம் தான், ஹெலோ காம்பனண்ட் தான் வந்து இங்கே ரேப் பண்ணியிருக்கேன். ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன், ரெட் கலர் கொடுத்துருக்கேன், டேஷ்டு இது கொடுத்துருக்கேன், ஹைட்டு விட்லாம் இந்த இதுக்கு கொடுத்துருக்கேன், அந்த டிவ் எலிமெண்ட்டுக்கு. இப்போ வந்து இன்னொரு காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸ்டைலுக்கும் நீங்கள் சேம் லாஜிக் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இது வந்து பழைய டெஸ்ட்டு ஒரு லைன் பிரேக் ஒன்று கொடுத்துருங்க சும்மா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. என்ஹான்ஸ்டு பார்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் இது வந்து நார்மல் டெஸ்ட்டு, இது பார்த்தீங்கன்னா நான் காமன் லாஜிக் வந்து ஹையர் ஆர்டரில் எழுதிட்டு இதை ரேப் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே வந்து கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா அது அழகாக வந்து இந்த லாஜிக் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இதுக்கும் அப்ளை ஆகி காமிக்குது. நீங்கள் ஒரு லாஜிக் எழுதிட்டு அது மல்டிபிள் திங்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் இப்படி அப்ளை பண்ணலாம். குயிக்காக வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து கிளிக் கவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு குயிக்காக கோட் எழுதிடுறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறமா. ஓகே, கிளிக் கவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் வந்து எழுதி இம்போர்ட் பண்ணுறேன். இது என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்போர்ட் ஓகே, நான் வந்து பட்டன் வந்து கிளிக் எக்ஸ் டைம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் எழுதியிருக்கேன். இது வந்து எந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷனும் எழுதலை. இது என்ன பண்ணணும்னா நம்ம பட்டன் எவ்வளோ டைம் கிளிக் பண்ணுறோமோ அந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகி இங்கே காமிக்கும். இந்த லாஜிக் இப்போ எழுதிடலாம் குயிக்காக. நான் என்ன பட்டன் காம்பனண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்டேட் ஒன்று எழுதிடலாம். இந்த ஸ்டேட்டுக்கு வந்து டிஃபால்ட்டாக 0ன்னு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் 0 டைம்ஸ் மாறிடுச்சா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணால் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும். அந்த லாஜிக் வந்து இங்கே எழுதிடுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் தான் இது. நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னென்னா இந்த செட் கவுண்ட் யூஸ் பண்ணி இருக்க கவுண்ட் எடுத்து ஸ்டேட்லேருந்து அதோட ஒரு நம்பர் வந்து ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த கான்ஸ்ட் வந்து என்ன இந்த இன்க்ரிமெண்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் இங்கே ஆன் கிளிக்கில் கொடுத்துடலாம். ஆன் கிளிக் இன்க்ரிமெண்ட். இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுறேன், நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ வந்து ஒரு ரெக்கமெண்ட் வருது, ஒரு பட்டன் காம்பனண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள், இது கிளிக் பண்ணால் அந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்ட் வருது. அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லாஜிக் எழுதிடலாம். இப்போ வந்து இன்னொரு கஸ்டமர் வராங்க, வந்துட்டு நான் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து மவுஸ் ஓவர் ஒரு பர்டிகுலர் இடத்துல மவுஸ் ஓவர் பண்ணால் இந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ரெக்யர்மெண்ட் வருது. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா சேம் இதுதான், என்ன பண்ணுவீங்க பட்டனுக்கு பதிலாக மவுஸ் ஓவர் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி லாஜிக் எழுதுவீங்க. அதை எப்படி பண்ணுவீங்கன்னா அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு hover.js சொல்லிட்டு எழுதிடுவேன். இதெல்லாம் சேம். பட்டனுக்கு பதிலாக ஒரு H2 போட்டுக்கலாம். H2ல் வந்து ஹெக்ஸ் டைம்ஸ்ன்னு போட்டு ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஹோவர் எக்ஸ் டைம்ஸ்ன்னு இருக்குது. நான் இங்கே வந்து ஸ்டேட்டை வந்து இங்கே போட்டுடுறேன் கவுண்ட்டை.
0 டைம்ஸ்னு மாறிடுச்சு. இப்போ நான் இங்கே இந்த டெக்ஸ்ட்டில் ஹோவர் பண்ணால் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஆன் கிளிக் இருக்குல்ல, அதே மாதிரி ஆன் மவுஸ் ஹோவர்னு சொல்லிட்டு யூஎஸ்சி இங்கே வந்து நீங்கள் அந்த இன்க்ரிமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணிடுங்க. நீங்கள் அங்கே வந்து மவுஸ் ஓவர் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே நீங்கள் வெளில வந்து அந்த H2க்குள்ளே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பார்த்தீங்களா. அதேமாதிரி நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணால் பட்டன் கிளிக் ஆகிட்டே இருக்குது. இப்போ மறுபடியும் கஸ்டமர் வந்து வேறு எதனா சேம் கைண்ட் ஆஃப் லாஜிக் எழுத சொல்லட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் ஃபீல்டு ஒன்று கொடுத்துட்டு இன்புட் ஃபீல்டில் நீங்கள் லெட்டர் எவ்வளோ டைப் பண்ணுறீங்களோ அதோட கவுண்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் லாஜிக் இருக்குது. காமன் லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, அப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷனு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸ்டேட்டு அதோட டிஃபால்ட் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த ரெண்டு வந்து காமன் லாஜிக்கே நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனில் ரேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்ளை பார்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதேமாதிரியே நீங்கள் இங்கேயும் யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஹெச்ஓசி கவுண்டர்னு கொடுத்துட்றேன். ஸோ அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஹையர் ஆர்டர் கவுண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஹையர் ஆர்டர் காம்பனெண்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ஓகே. இது என்ன பண்ண போகிறேன், கான்ஸ்ட் என்னோட ஹையர் ஆர்டர் காம்பனெண்ட் வந்து அப்டேட்டட் காம்பனெண்ட் சொல்லிட்டு நேம் வச்சுட்டேன். என்ன பண்ணுது, ஒரு ஒரிஜினல் காம்பனெண்ட்டை வந்து இன்புட்டாக எடுத்துக்கிட்டு ஓகே. இங்கே என்ன பண்ணிடலாம், நம்ம ரிட்டன் நியூ காம்பனெண்ட் ரிட்டன் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்டேட்டட் காம்பனெண்ட். ஓகே, இங்கே என்ன பண்ணுறேன், ஹையர் ஆர்டர் காம்பனெண்ட்டு இது வந்து ஒரு காம்பனெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. என்ன பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இந்த ஒரிஜினல் காம்பனெண்ட் வந்து கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை பார்டர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த லாஜிக் வந்து இங்கே எழுதிடலாம். என்னென்ன லாஜிக்லாம் காமனாக யூஸ் பண்ணிடணும், ஸ்டேட் வந்து காமன் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு செட் கவுண்ட் யூஸ் பண்ணிடணும். அப்புறம் அந்த இன்க்ரிமெண்ட் லாஜிக் அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். இந்த ரெண்டு இது அப்படியே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஹெச்ஓசி கவுண்டரில் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் தானே ரிட்டர்ன் பண்ணுது, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துட்டு அதே லாஜிக் இங்கே எழுதிடலாம். என்னென்னா count equal to count increment equal to increment. இங்கே அடிஷ்னலாக நீங்கள் வேறு எதனா பாஸ் பண்ணணும் இங்கேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஹோவர்லேருந்து நீங்கள் வேறு எதனா கூட டேட்டா பாஸ் பண்ணோன்னா அதுவும் பாஸ் பண்ணலாம். அது வந்து நீங்கள் இங்கே இல்லை, ஹையர் ஆர்டர் காம்பனெண்ட் இங்கே வந்து ஹையர் ஆர்டர் காம்பனெண்ட்டு நம்ம என்னென்ன லாஜிக்லாம் வந்து காமனாக யூஸ் பண்ணியிருந்தோமோ அதை இங்கே போட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு, அப்புறம் இந்த இன்க்ரிமெண்ட் லாஜிக்கு. ஓகேங்களா, இது வந்து ஒரிஜினல் காம்பனெண்ட். நீங்கள் அப்டேட்டட் காம்பனெண்ட்டில் என்னென்ன காம்பனெண்ட்லாம் ரேப் பண்ணுறீங்களோ இந்த எல்லா ஃபீச்சரும் வந்து இதுக்கும் அப்ளை ஆகிடும். அது எப்படின்னு இங்கே வந்து நீங்கள் ஹோவரில் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இது வந்து ப்ராப்ஸாக எடுத்துகிட்டு இங்கே வந்து ப்ராப்ஸ் டாட் இன்க்ரிமெண்ட்டும் ப்ராப்ஸ் டாட் கவுண்ட்டுன்னு மாற்றிக்கோங்க. இது ரிஃப்ரெஷ், இங்கேயும் அதேமாதிரி மாற்றிடலாம். இங்கே கவுண்டர்லேயும் ரெண்டுத்தையும் எடுங்க. ப்ராப்ஸ் டாட் refresh. ஓகே, props டாட் கவுண்டர்
ஓகே, இங்கேருந்து நம்ம எடுத்துட்டோம். நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இங்கே போய்ட்டு இதே ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து நீங்கள் வெறும் கிளிக் கவுண்டர்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ண பார்த்தீங்களா, இங்கே வந்து கான்ஸ்ட், அதுக்கு முன்னாடி இந்த ஹையர் ஆர்டர் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் ஹெச்ஓ ஓகே, நீ வந்து குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமன் லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்டு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் அதை வந்து இந்த ரெண்டு இதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஹவர்லேயும் கிளிக்லேயும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெச்ஓசி கவுண்டரில் வந்து என்ன பண்ணிட்டோம், கொடுத்துட்டு இங்கே வந்து அதை ப்ராப்பர்ட்டியாக பாஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிட்டோம். ஸோ தட் இங்கேருந்து என்ன பண்ணுறோம், ரேப் பண்ணிடும் அந்த ஹையர் ஆர்டர் காம்பனண்ட்குள்ளே எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வேணுமோ அது ஜஸ்ட் ரேப் பண்ணிவிட்டு அப்டேட்டட் கிளிக் கவுண்டரு அப்புறம் சேம் அந்த ஹையர் ஆர்டர் காம்பனண்ட்டோட ஹோவர் கவுண்டரை ரேப் பண்ணிவிட்டு அப்டேட்டட் ஹோவர் காம்பனண்ட் கொடுத்துரும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா மாறல. நான் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே வரேன் பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எதாவது கிளிக் பண்ணனா அதேமாதிரி கிளிக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபங்க்ஷனாலிட்டி மாறல. இதுதான் வந்து ஹையர் ஆர்டர் காம்பனண்ட். நீங்கள் வந்து ப்ராப்ஸ் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதையும் பண்ணலாம். குயிக்காக பார்த்துடலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு. இது ப்ராப்ஸ் எடுக்கிறேன். இங்கே ஹையர் ஆர்டர் காம்பனண்ட்டு இங்கே வந்து ப்ராப்ஸ் கொடுத்துட்டு ப்ராப்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. ஓவரில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்ஸை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா இங்கே வந்துட்டு நீங்கள் நேம் வந்து ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு அந்த இங்கே உங்களோட ஹோர் காம்பனண்ட்டில் கிளிக் இங்கே வந்துட்டு நீங்கள் அதோட நேம் ப்ராப் டாட் நேம்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த நேம் வந்து இங்கே வந்துடும். அரவிந்த் கிளிக் 0 times பட்டன். இங்கே ஹோவரில் வேணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஹெச்ஓசியில் போய்ட்டு ஹோவர் காம்பனண்ட் இங்கே போய்ட்டு ஹோவர்டன் இருக்குல்ல, இங்கேருந்து நேம் கொடுத்துட்டு இங்கே வந்து நேம் அப்படியே பாஸ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அரவிந்த் கிளிக் 5 times, சுவாமி ஹோவர்ட் 2 times. ஓகேங்களா, சேம் ஃபங்க்ஷனாலிட்டி. பட் என்ன பண்ணியிருக்கீங்க, ஹையர் ஆர்டர் காம்பனண்ட்டில் போட்டு ரேப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து கேட்கலாம், நான் வந்து கிளிக் கவுண்டர் அண்ட் ஹோவர் கவுண்டரோட ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து ப்ராப்ஸ் வந்து இன்னொரு லெவலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஷிஃப்ட் பண்ணிட்டு ப்ராப்ஸ் மூலயமா எடுத்து நீங்கள் கிளிக் கவுண்டருக்கும் ஹோவர் கவுண்டருக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லலாம். ஆனால் இந்த லாஜிக்கு நீங்கள் திங்க் பண்ணுறது ஓகே. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களோட காம்பனன்ட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் லிஃப்ட் பண்ணிட்டீங்க, ப்ராப்ஸை பேரண்ட்டில் போட்டு நீங்கள் ப்ராப்ஸ் வழியாக வந்து நீங்கள் கிளிக் கவுண்டருக்கு எடுத்துப்பீங்க. பட் ஹோவர் கவுண்டர் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காம்பனன்ட்ஸ்க்கு அடுத்து வந்து இங்கே ரீச் ஆகுது அந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஆனால் காம்பனண்ட் ஏ காம்பனண்ட் பிக்கு வந்து அந்த லாஜிக்கே தேவைப்படாது. நீங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் ஹையர் ஆர்டர் காம்பனண்ட் யூஸ் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் காமனாக எழுதிட்டு நீங்கள் எடுத்து என்ன பண்ணுவீங்க, எங்கெங்கே வேணுமோ நீங்கள் அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ரேப் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி கேசஸில் உங்களுக்கு ஹெச்ஓசி தான் வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் ரியாக்டில் இல்லை வெப் டெவலப்மெண்ட்டில் எதுனா வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.